நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தபசு நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதிலே இடைப்படுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தபசு நாட்கள் வந்தவுடனே இதை குறித்து 2 விதமான கருத்துக்களை உடைய மக்களை நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியங்களை மையமாக வைத்து இந்த நாட்களிலே அதிகமான கட்டுப்பாடுகளை தங்களுக்கு தாங்களே விதித்து கொண்டு அதை கடைப்பிடிப்பதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்து மக்கள். மற்றொரு கூட்டத்து மக்கள் வழக்கம் போல தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பழக்க வழக்கங்களை கடைபிடித்து கொண்டு வாழக்கூடியவர்கள். இதில் இந்த 2 விதமான கூட்டத்து மக்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதலாவது கூட்டத்து மக்களை 2வது கூட்டத்து மக்கள் அவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், சடங்காச்சார கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி விமர்சிப்பார்கள். அதாவது இந்த 40 நாட்களிலும் அதிகமான கவனம் செலுத்தி பலவிதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களை அப்படி விமர்சிப்பார்கள். அதே போல் முதலாவது கூட்டத்து மக்கள் அந்த 2வது கூட்டத்து மக்களை, அதாவது வழக்கம் போல தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2வது கூட்டத்து மக்களை பார்த்து இவர்கள் ஆவியில்லாதவர்கள், அல்லது இவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள், இவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள் என்று முதலாவது கூட்டத்து மக்கள் 2வது கூட்டத்து மக்களை பார்த்து விமர்சிப்பார்கள். இது பல வருடங்களாக கிறிஸ்தவ சமுதாய மக்களிடையே நடந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த 2 கூட்டத்து மக்களையும் குறை கூறவோ விமர்சனம் செய்யவோ வரவில்லை. அது என் நோக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தது, அதாவது மனிதனாய் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்தது உண்மை, பின்பு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது உண்மையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் கிறிஸ்துவும் சிலுவையும் பிரிக்க முடியாத ஒன்றாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவும் சிலுவையும் இல்லை என்றால் கிறிஸ்துவும் கிடையாது. கிறிஸ்துனுடைய மரணமே, கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக காணப்படுவதை நான் பார்க்கிறேன். எனவே வேத வசனத்தை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நோக்கத்தை இந்த நாட்களிலே அதிகமாக சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினுடைய மேன்மையை குறித்து, நோக்கத்தை குறித்து, அந்த மகிமையினால், அந்த காரியத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இது கருதப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். பவுலடிகளார் அப்போஸ்தலர்களில் அதிகமாய் கிறிஸ்துவை பற்றியும், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியும், சிலுவை மரணத்தை பற்றியும் புரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். எனவே சில காரியங்கள் இந்த நாளின் தியானத்திற்காக சிலுவை மரணத்தினுடைய நோக்கம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக பவுலுடைய வசனங்களிலிருந்து, பவுல் அப்போஸ்தலன் எழுதின வேத வசனங்களிலிருந்து நான் சில வார்த்தைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த நாளின் தியானத்திற்காக கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிற பொழுது, அங்கே பவுலடிகளார் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
அதாவது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி. ஆக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக கடந்து வந்தது உண்மை என்று சொல்லி வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பின்பு அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நானோ, அதாவது பவுலடிகளார் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் ஒரு தீர்மானம் செய்திருப்பதாக கூறுகிறார். ஆக முதலாவது கிறிஸ்து பூமிக்கு மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். இரண்டாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினுடைய மேன்மையை, அதனுடைய நோக்கத்தை அதிகமாய் அறிந்து கொண்டவராய் இருக்கிறபடினால நான் அதை குறித்து மாத்திரமே, அதாவது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவையையும் அந்த சிலுவையின் பாடு மரணத்தையும் புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாக பவுல் அப்போஸ்தலன் இருந்தார். சரி, எனவே அவருடைய வார்த்தையிலிருந்து கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நோக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். 19வது வசனம், அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே பவுலடிகளார் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சரி, ஒப்புரவாகுதல் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மீண்டும் சேர்க்கப்படுவது அல்லது இணைக்கப்படுவது என்ற பொருளை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் பவுலடிகளார் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மனிதனுடைய பாவத்தினால் உண்டான முதலாவது பெரிய பாதிப்பு விளைவு என்னவென்றால், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த உறவு முறிந்து போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே இருந்த உறவு அந்த பாவத்தினால அது இழந்து போனது அல்லது உடைந்து போனது. அந்த உன்னதமான உறவை, அந்த மேன்மையான உறவை மனிதன் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போனான். நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, மனிதன் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனான், அல்லது மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானான் என்று சொல்லி பவுலடிகளார் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானான் என்று சொல்லுகிற பொழுது பவுலடிகளார் சொல்ல விரும்புகிற காரியம், அவன் தேவ சாயலை இழந்து போனான். அதாவது வேதாகமத்திலே வாசிக்கிற பொழுது கடவுளுடைய படைப்பில் மனிதர்கள் மாத்திரமே, அதாவது முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் மாத்திரமே தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். பின்பு நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமிலிருந்து நாம் வந்தவர்கள். ஆக மனிதர்கள் மாத்திரமே தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியிலே மற்ற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. வானம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிற சகல மகிமையான காரியங்கள் இருக்கிறது. பூமியிலே சமுத்திரம், பர்வதங்கள், நதிகள், பள்ளத்தாக்குகள், அவைகளில் நடமாடுகிற ஆயிரம் மிருக ஜீவன்கள் என்று சொல்லி அநேக மகிமையான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அவைகள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவைகள் அல்ல. மனிதன் மாத்திரமே தேவ சாயலில் படைக்கப்பட்டான். அப்படி என்று சொன்னால் மனிதன் மாத்திரமே தேவனை அறியவும் தேவனுக்கு கீழ்ப்படியவும்
தேவனை நேசிக்கவும் தகுதி உடையவனாக, தன்மை உடையவனாக மனிதன் இருந்தான். அந்த தேவ சாயல் அவனுக்கு தேவனை அறியக்கூடிய அறிவை கொடுத்தது, தேவனை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தை கொடுத்தது, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த உணர்வை தேவ சாயல் அவனுக்கு கொடுத்தது. அது மாத்திரமல்ல, மனிதன் இந்த பூமியிலே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து மற்ற படைப்பிற்கு, தேவனால் படைக்கப்பட்ட மற்ற படைப்பிற்கு, சிருஷ்டிப்பிற்கு தேவ சாயலை வெளிப்படுத்தக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். ஆக மனிதன் பாவம் செய்து இந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். அதாவது இந்த தேவ சாயல் எந்த நோக்கத்திற்காக மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டானோ, எந்த நோக்கத்திற்காக தேவ சாயலை மனிதனுக்கு தேவன் கொடுத்தாரோ, அந்த காரியத்தை மனிதன் செய்ய முடியாமல் போனான். இது முதலாவது மனிதனுடைய பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு மாபெரும் விளைவு, மாபெரும் ஒரு இழப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். இது முதலாவது சரி செய்யப்பட வேண்டும். இது முதலாவது சரி செய்யப்பட வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனிதனுக்குள்ளும் இதே நிலைமை காணப்படுகிறது. இதே ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லா மனிதனுக்குள்ளும் பாவ சுபாவம் இருக்கிறபடினால இந்த பிரச்சனையை மனிதனால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எல்லாரும் இதே இயலாமைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆக இது தேவ திட்டத்தினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை மனிதன் இழந்து போனபடியினால தேவனே அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இதை சரி செய்வதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் குறித்த காலத்தில், அவர் நியமித்த காலத்தில் ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். எனவே கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முதலாவதாக மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். இது ஒருவேளை சிலுவையின் மரணத்தினாலே சொல்ல முடியாத, அதாவது சிலுவை மரணத்தினால் உண்டான ஆசீர்வாதம், சிலுவை மரணத்தினால் உண்டான மேன்மைகள் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு, அதாவது கிறிஸ்து சிலுவையில் மரித்த நாளிலிருந்து இந்த உலகம் முடியும் வரைக்குமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தோண்ட வந்து கொண்டே இருக்கக்கூடிய அநேக பொக்கிஷங்கள், எண்ண முடியாத ஆசீர்வாதம். சிலுவையின் மரணம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனுக்குலத்திற்கு வாயின் வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஒரு 3 நிலையிலே நிறுத்தப்பட வேண்டுமென்றால், முதலாவதாக மனிதன் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உண்டாக்கி இருக்கிறது. இது முதலாவதாக பெரிய ஆசீர்வாதம் மனுக்குலத்திற்கு சிலுவையினால் கிடைக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனுக்கு மீட்பை உண்டாகி இருக்கிறது. முதலாவதாக ரெக்கன்சிலேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒப்புரவாகுதல். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய மரணம் மனுக்குலத்திற்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை உண்டாக்கி இருக்கிறது. ரிடம்ஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சரி, மனுக்குலத்தினுடைய பாவத்தினால் மனிதனுக்கு உண்டான, மனுக்குலத்திற்கு உண்டான இரண்டாவது இழப்பு என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், நாம் பாவத்திற்கு அடிமைகளாக மாறிப்போனோம். மனுக்குலம் பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போயிற்று. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாமே விடுதலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். ஆக கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இரண்டாவதாக நமக்கு இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். எபேசியர் 1 படிக்கிற பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. இதுவும் பவுலடிகளார் எழுதுகிறார். இதுவும் பவுலடிகளாருடைய வார்த்தை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த மீட்பு என்று சொல்லுகிற பொழுது ஏதோ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்டெடுப்பது. அநேக நேரத்தில் மீட்பு படையினர் வந்து இந்த காரியத்தை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்ப்போம். அந்த மீட்பு படையினர் எப்பொழுது வருவார்கள் என்று சொன்னால், ஒருவேளை தீ விபத்திலே ஆபத்திலே சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கு மீட்பு படையினர் வருவார்கள். வெள்ளத்திலே சிக்கி கொண்டு இருக்கிறவர்களை மீட்பதற்காக மீட்பு படையினர் வருவார்கள். அல்லது நிலநடுக்கம் அல்லது இயற்கையின் சீற்றத்தினால், பூகம்பத்தினால் அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்தினால், இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை, மீட்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக மீட்பு படையினர் வருவார்கள். அப்பொழுது இவர்களால் செய்யப்படக்கூடிய பணியை மீட்பு பணி என்று சொல்லி அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான மீட்பு. ஆனால் இந்த மீட்பு கண்களால் காணப்படக்கூடிய மீட்பு. ஆனால் மனுக்குலத்திற்கு தேவையான இன்னொரு மீட்பு என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் பாவத்தினாலே, பிசாசினாலே, சங்கிலிகளால் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறோம். நாம் அது நிமித்தமாக பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறோம். சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக இருக்கிறோம். பாவம் நம்மை சங்கிலிகளைப் போல கட்டி இருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மனுக்குலம் செய்யப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். இதே ஒரு காரியத்தை கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே பவுலடிகளார் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னார். இங்கே கொலோசியர் 1:14 கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த மீட்பை குறித்து பவுலடிகளார் சொல்லக்கூடிய அநேக வசனங்களை வாசிக்கலாம். உதாரணத்துக்கு கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கலாம். தீத்து 2:14 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:30 நாம் வாசிக்கலாம். இந்த வசனங்களில் எல்லாம் பவுலடிகளார் கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் மனுக்குலத்திற்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது மனுக்குலத்திற்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை உண்டாகி இருக்கிறது. முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. உடைந்து போன உறவை, முறிந்து போன உறவை அது புதுப்பித்து தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்கி இருக்கிறது முதலாவதாக. இரண்டாவதாக, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மனுக்குலத்திற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மீட்பை உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ரெஸ்டோரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது இழந்து போனதை நாம் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அதாவது ஊழியம் கொள்ளும்படியாக மனுஷகுமாரன் வரவில்லை, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார். அங்கே இழந்து போனதை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார்.
இங்கே பவுலடிகளார் சொல்லக்கூடிய காரியம், இழந்து போனதை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மனிதனின் பாவத்தினால் பெரும் இழப்பை அவன் சந்தித்தான். இந்த இழப்பு மனிதனால் சரி செய்ய முடியாது. மனிதனால் அதை மீண்டும் பெற முடியாது. மனிதன் ஒரு பரிதாபமான நிலைக்கு இந்த இழப்பினால் தள்ளப்பட்டான். மனித சமுதாயம் தள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் சொல்லலாம். இது என்ன இழப்பு? இன்றைக்கு உலக பார்வையில் மனிதர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், ஞானவான்களாக இருக்கிறார்கள். இன்னும் விஞ்ஞான ரீதியாக பலவிதமான சாதனைகளை மனிதர்கள் சாதித்து கொண்டே இருக்கிறார்களே. வானத்திற்கு போகிறோம், சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போகிறோம், மலைகளுக்கு கடந்து போய் பல காரியங்களை செய்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் அல்லவா? நாம் மனித சமுதாயம் முன்னேறி கொண்டு இருக்கிறதே. அப்படி இருக்க மனிதன் எதை இழந்து போனான் என்ற ஒரு கேள்வி என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளாக வரும். நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 இந்த 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது, மனிதனை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். ஒரு நோக்கத்திற்காக அவனுக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டது. அதாவது ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். எங்கே மனிதன் ஆள வேண்டும், எதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானம், பூமி, சமுத்திரம் இந்த 3 இடங்களிலும் மனிதனுடைய அதிகாரம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மனிதனுடைய ஆளுகை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த 3 பகுதிகளையும், சமுத்திரத்தையும், பூமியையும், வானத்தையும், இவைகளில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நோக்கத்திற்காக மனிதனுக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டது. நான் சமீபத்தில் சமுத்திரத்தை பற்றிய ஒரு செய்தியை நான் வலைதளத்திலே பார்த்தேன். அந்த செய்தியை தொகுத்து வழங்கக்கூடியவர் சொன்னார், இத்தனை ஆண்டுகள் கடந்து போன பிறகும் கூட மனிதனால் சமுத்திரத்தில் 20% மாத்திரமே சில காரியங்களை மனிதனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அதற்கு மேல் மனிதனால் கண்டுபிடிக்க இந்த நாள் வரை முடியவில்லை என்று சொன்னார். அவரை பேட்டி எடுக்கிறவர் கேள்வி கேட்டார், ஏன் முடியவில்லை? விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறதே, ஏன் சமுத்திரத்தின் ஆழமான பகுதிகளுக்கு மனிதனால் கடந்து போக முடியவில்லை என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம், மனிதனுக்கு அப்பாற்பட்டு, அதாவது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு, அவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்கள் சமுத்திரத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் அந்த தண்ணீரின் ஆழத்திலே உண்டாகக்கூடிய ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மனிதன் போகிற பொழுது அந்த அழுத்தத்தினால் அவனுடைய சரீரம் வெடித்து சிதறிவிடும். ஆகையினால இவ்வளவுதான் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் கர்த்தர் மனிதனை படைக்கிற பொழுது ஆகாயம், பூமி, சமுத்திரம் இந்த 3 பகுதிகளையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 3 பகுதிகளையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவனுடைய ஆளுமைக்கு கீழாக இந்த 3 பகுதிகளும் வர வேண்டும் என்று சொன்னார். சமுத்திரம் இப்படி இருக்கிறது. வானத்தில் இன்னும் 20% கூட நாம் வானத்தை பற்றி முழுமையாய் நமக்கு தெரியாது. பூமி ஓரளவிற்கு, பூமியின் எல்லா பகுதிகளையும் பற்றி நமக்கு தெரியாது. குறிப்பாக எரிமலைகள், அது எப்பொழுது வெடித்து சிதறும், எவ்வளவு ஆழத்தில் எரிமலைகள் இருக்கிறது என்று எதுவும் நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் என்றால் இவைகளெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலே கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது இவைகள் எல்லாவற்றின் மீது அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். ஆனால் மனிதனுடைய பாவத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஒருவேளை இவைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு நமக்கு பரிபூரணமாக இருக்கும் என்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பு 365 பேர் என்று நான் நினைக்கிறேன், மலேசியா
தேசத்தை சேர்ந்த மலேசிய நாட்டை சேர்ந்த ஏரோப்ளேன் 365 பேரோடு காணாமல் போயிற்று. சிலர் சமுத்திரத்தில் விழுந்தது என்று சொல்லுகிறார்கள், சிலர் வானத்தில் காணாமல் போயிற்று என்று சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதைத்தான் அந்த தொகுப்பாளர், டிவியில் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த தொகுப்பாளர் அதை பற்றி தான் சொன்னார். சமுத்திரமாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, 20% தான் நாம் படித்திருக்கிறோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 1 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிற பொழுது, சகலமும் அவனுக்கு கீழ்ப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்தார். கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு கர்த்தர் செய்தார். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும் அப்படி என்று சொல்லி அந்த வாக்கியம் சொல்லுகிறான். ஏன்? மனிதனின் பாவத்தினால் அவன் தேவ சாயலை இழந்து போனபடியினாலே அதுவே அவனை அடிமையாகவும் பலனற்றனாகவும் தேவ சமூகத்தில் நிற்கும் தகுதியை இழந்தவனாகவும் அது மாற்றியது. இந்த கனத்தை, மகிமையை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு காரணமாக இருப்பதை வேதவசனம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் போன்ற ஆட்கள் சொல்லுகிறார்கள். இது மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது மனிதனுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கக்கூடிய காரியங்கள். இதை வேதவசனம் சொல்லுகிறது, வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள். இந்த ரெஸ்டோரேஷன், அதாவது நாம் இழந்து போன காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள், அதிகாரம், கனம், மகிமை, ஸ்லாக்கியம், ஆளுமை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அதற்கான வழிவாய்ப்புகளை உண்டாக்கி சென்றிருக்கிறது. ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை பரிபூரணமாக கிறிஸ்துவின் மறுமையிலே விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் இதை முழுமையாக பெற்று முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் அனுபவிப்போம், நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து, சிலுவையின் நோக்கத்தை குறித்து நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும், இந்த காலகட்டத்திலும் குறிப்பாக இந்த தவசு நாட்களில் அதிகமாய் சிந்திக்க வேண்டும், அதிகமாக யோசிக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்களை பாரம்பரியமாக, சடங்காச்சாரமாக ஏதோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட, ஏதோ ஒரு கூட்டத்து மக்களால் அல்லது திருச்சபையால் உண்டாக்கப்பட்ட சில சட்டதிட்டங்களுக்குள்ளாக கிறிஸ்தவ சமுதாயம் கடந்து போய் இந்த 40 நாட்களிலே நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இந்த காரியத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், இந்த காரியத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த தபசு நாட்களில் கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததனுடைய நோக்கத்தை, அதனால் மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அதிகமாய் அறிந்து கொள்வது தான் இந்த நாட்களிலே பொருள் நிறைந்ததாக இருக்கும். எனவே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினுடைய நோக்கம், முதலாவதாக நாம் இழந்து போன உறவை தேவனோடு நாம் ஒப்புரவாகக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் தேவனோடு இழந்து போன அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே சொன்னார். நாம் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையின் மரணத்தின் மூலமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் மீட்பும் உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார், வேதவசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவின் மரணம்
மனிதன் இழந்து போன எல்லா ஸ்லாக்கியங்களையும் கிறிஸ்து மீண்டும் வருகிற பொழுது அவன் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்திருக்கிறது. ஆக ரெக்கன்சிலேஷன், ரிடம்ஷன், ரெஸ்டரேஷன் இது பிரத்யேகமாக சிலுவையினால் உண்டாகி இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம். மற்ற ஸ்லாக்கியங்கள் எல்லாவற்றையும் இந்த 3 தலைப்பின் கீழாக நாம் கொண்டு வரலாம். ஆனால் பிரத்யேகமாக கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால இந்த 3 உண்மைகளை, மாபெரும் உண்மையை வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையின் குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு அதிகமான நம்பிக்கை வர வேண்டும், நமக்கு அதிகமான தைரியம் வர வேண்டும், அதிகமான உறுதி வர வேண்டும், அது அதிகமான மகிழ்ச்சியை தர வேண்டும். எனவே இந்த சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது 3 காரியங்கள். நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருப்போம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினால நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருப்பவர்களாக நாம் இருப்போமே என்றால் மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். இந்த உண்மையை அறியாதவர்களுக்கு ஒப்புரவாக வேண்டிய அவசியத்தை, அதன் மேன்மையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது முதலாவது நமக்கு வேதவசனம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரியம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. ஆக நாம் ஒப்புரவாய் இருக்க வேண்டும். ஒப்புரவாய் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். இந்த ஒப்புரவாய் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகாத மற்றவர்களுக்கு இதன் மேன்மையை நாம் அறிவிக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, விடுதலை பெற்ற நாம் அந்த விடுதலையை நிலைத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே மீட்கப்பட்டவர்கள் அந்த மீட்பிலே கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில், அந்த சுதந்திரத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் விடுதலையில் நிலைத்திருக்கிறோமா அல்லது ஏதாவது அடிமைத்தனத்தில் நாம் இன்னும் சிக்கி கொண்டிருக்கிறோமா? அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் 2வது வருகையில் நாம் இழந்து போன எல்லாவற்றையும், எல்லா ஸ்லாக்கியங்களையும் மீண்டும் பெறுவோம். அதிகாரத்தை பெறுவோம், கனத்தை பெறுவோம், ஆளுகையை பெறுவோம், ஆளுமையை பெறுவோம், எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறது. இது நமக்கு அதிக நம்பிக்கை தர வேண்டும், அதிக மகிழ்ச்சியை தர வேண்டும். ஒருவேளை பூமியில் நாம் உலக பிரகாரமான மக்களைப் போல் அநேக ஸ்லாக்கியங்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் கிறிஸ்துவின் மறுமையில் நாம் உன்னதமான மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இழந்து போனதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, கிறிஸ்துவின் சிலுவையின் உன்னதத்தை, நோக்கத்தை, மகிமையை வேதவசனத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக, நம்பிக்கை நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா
கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை எத்திசையும் அன்பு தோனிக்கின்றதே எந்தன் மனம் திகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்